அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் சரிங்களா. அதாவது எக்ஸாமுக்கு வந்து கிட்டத்தட்ட எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு 15 டேஸ் தான் இருக்குது சரிங்களா. இந்த 50 நாட்கள் இருக்கப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய டயத்தை நான் பொதுவாகவே சொல்லியிருக்கேன். அதாவது கொஸ்டின்ஸோட வந்து நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியம் சரிங்களா. ப்ரீவியஸ் கொஸ்டின்றது கடைசி 50 நாட்களில் பார்க்குறது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா. நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் ஏன் பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எல்லா விஷயத்தையும் வந்து நான் உங்களுக்கு உள்ள வந்து சொல்கிறேன். ஸோ அதை பற்றி நம்ம வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்து பார்க்கணுன்றக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எல்லாம் வந்து முழுமையாக பாருங்கள். அப்போ தான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னு புரியும் உங்கள் எல்லாத்துக்குமே. சரி நம்மளே வீடியோ பார்க்குற எல்லாம் புதுசாக பார்க்குற யாராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாமே ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பார்க்கலாமா? 2K அகாடமி நம்மளுடைய லோகோ கல்வியில் திமிருகொள் சரிங்களா. ஸோ வந்து பார்த்துக்கலாம். குரூப் 4 எக்ஸாம் இப்போ நம்ம சொல்லக்கூடியது குரூப் 1க்கோ குரூப் 2க்கோலாம் கிடையாது நண்பர்களே. குரூப் 4 எக்ஸாமுக்கு தான் சரிங்களா. 50 நாட்கள் இருக்கா, அதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எப்படி பார்க்க வேண்டும் சரிங்களா. அதுக்கடுத்து ஏன் பார்க்க வேண்டும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எந்த வருஷம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. இது தான் வந்து உள்ள நான் சொல்ல போகிறேன். எந்த வருடம் சரிங்களா. வாங்க பார்க்கலாம். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சுக்கோங்களேன். தமிழ் நண்பர்களே, தமிழ் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இப்போ நியூ சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க சரிங்களா. நியூ சிலபஸ் என்பது சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதன் அடிப்படையில் பார்த்தாலும் சரி, இல்லை ஓல்டு சிலபஸ் அடிப்படையில் பார்த்தாலும் சரி, தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாமே பார்க்குறதா நல்லது. அதாவது 2013 பார்க்குறது நல்லது. ஏன்னா 2013 ஒரு 2020 வரைக்குமே தமிழில் கொஸ்டின்ஸ் வந்து பெருசாக ஒன்றுமே நடக்கலை சரிங்களா. 2020 வரைக்குமே ஒரு 5-6 எக்ஸாம் தான் அந்த குரூப் 4 குரூப் 2 எல்லாம் பார்த்தா நடந்திருக்கும். மிச்சப்படி அதில் பெருசாலாம் இருக்காது சரிங்களா. ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் 2013 பார்த்தா நல்லது தான். நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது ஓல்டு சிலபஸ் தான். ஆனாலும் எக்ஸாம்ஸ் ஒரு 10 எக்ஸாம்ஸ் தான் இருக்கும். குரூப் 4 2A இந்த மாதிரி நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டா நல்லது. அது பார்க்கலாட்டியும் ப்ராப்ளம் இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2020 நண்பர்களே சரிங்களா. இந்த 2020 இப்போ 2024 வரைக்கும் சரிங்களா. 2024 வரைக்கும் நடந்த கொஸ்டின்ஸ் ப்ளஸ் 2025 ஒரு 5 கொஸ்டின்ஸ் நடந்திருக்கு சரிங்களா. 2025 நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் 5 எக்ஸாம் நடந்திருக்கு. இது வந்து யாருக்குமே தெரியாது. ஒரு சிலருக்கு தெரியும், பட் தெரியாது. ஆனால் நடந்திருக்கு. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கணும். ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களே. தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு கிட்டத்தட்ட தமிழில் வந்து ஒரு 100 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இப்போ வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் கட்டாய தமிழ் தகுதி தேர்வு வச்சுருந்தாங்களே, அந்த அடிப்படையில் தான் சிலபஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டஃப்பாக கேட்பாங்க கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கட்டாய தமிழ் தகுதி தேர்வு 40-50 கொஸ்டின்ஸ் கிட்ட நடந்திருக்கு நான் நினைக்கிறேன். ஒரு 50 எக்ஸாம் கிட்ட நடந்திருக்கு. நீங்கள் அந்த 50 எக்ஸாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 50 கொஸ்டின்ஸ் இன்றைக்கிலேருந்து கணக்கு வச்சோம்னா கரெக்டாக வந்து 50 நாட்கள் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு அதாவது எக்ஸாமுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் பார்த்தா கூட 50 கொஸ்டினுமே நீங்கள் பார்த்துருவீங்க. அந்த 50 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், 85 கொஸ்டின்லேருந்து 80 to 85 கொஸ்டின் இந்த 50 ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் வரும். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க நம்மளே. அதாவது நீங்கள் அந்த 50 ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் டெய்லி ஒரு கொஸ்டின் பார்த்தா கூட, இன்னையிலேருந்து பார்க்க ஆரம்பித்தா கூட 50 ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ் தகுதி தேர்வு நான் சொல்கிறேன். அது 2020 25 வரைக்கும் பார்த்தாலே அதான் அவ்வளோதான் வரும் மொத்தமே. இந்த 2020 25 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக நான் சொல்கிறேன் 80 to 85 கொஸ்டின்ஸ் குரூப் 4ல் அதை படித்தாலே அடிச்சிடலாம். நீங்கள் ஸ்கூல் புக்கே படிக்காமல் கூட போங்க, என்ன வேணால் பண்ணால் போங்க, நீங்கள் வேணால் பாருங்கள். அதை படிச்சிங்க அப்படின்னா 80 to 85 கொஸ்டின் சாலிடாக போடலாம். மிச்ச 5 கொஸ்டினுக்கு நம்ம கொஞ்சம் படிக்கணும் சரிங்களா. 100க்கு 100 வர சொல்ல முடியாதுல்ல. மிச்ச 5 கொஸ்டின் கொஞ்சமாச்சும் எஃபர்ட் போட்டு என்ன மதிப்பீட்டு தேர்வுன்றப்ப 12th 11th 12th சிலபஸ் வைஸ் கொஞ்சம் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதான் 10th தான் கேட்பாங்க, 11th 12th சிலபஸ் வைஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம படிக்க மாட்டேங்க இருக்கோம். ஸோ அதனால் கட்டாய தமிழ் தகுதி ரொம்ப முக்கியம். 85 கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் இருக்குங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், குரூப் 4 எக்ஸாம் முடியும் உங்களுக்கே தெரியும். அதை நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 2022 2025 ஏன் 2025 போட்டிருக்கேன்னா ஒரு 3 எக்ஸாம் ஒரு 5 எக்ஸாம் நடந்துங்க 2025 மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. ஸோ வந்து 5 கொஸ்டின்ஸ் 2022 to 2024 பார்த்தா போதுமானது. அதாவது போதுமானது. அவ்வளோ ஃபுல்லாக பார்க்கணும் மாதம் கேட்டிங்கன்னா அவ்வளோ கூட பார்க்கணும் அவசியம் கிடையாது. இப்போ ஒரு 5 எக்ஸாம், இதுக்கு முதல் ஒரு 20 கொஸ்டின்ஸாவது மேக்ஸில் பார்த்துக்கோங்க. குறைஞ்சது ஒரு லாஸ்ட்டாக நடந்த நான் சொல்லக்கூடியது 2025 ஒரு 5 கொஸ்டின்ஸு, 2024 ஒரு 10 கொஸ்டின்ஸு, 2023 ஒரு 10 கொஸ்டின்ஸ் வச்சா ஒரு 25 கொஸ்டின்ஸ் வரும். இன்னும் 50 நாட்கள் இருக்கா, 2 நாள் ஒரு 5 ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தா கூட கிட்டத்தட்ட அழகாக வந்து 25 ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருவீங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஆனால் அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஜிஎஸ் தாங்க எல்லாம் ரொம்ப இதாக கேட்டு வைப்பீங்க. அதாவது ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் 2019 2025
பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு பார்த்தா நிறைய எக்ஸாம்ஸ் நடந்திருக்கும். சரிங்களா? எல்லாத்தையும் நம்ம பார்க்கணுமா பார்த்தா குரூப் 4 எக்ஸாமுக்கு எல்லாமே பார்க்க தேவையில்லை. என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா 12th ஸ்டாண்டர்டு 10th ஸ்டாண்டர்டு. சரிங்களா? நம்மளோட படிக்கிறது என்பது குரூப் 4. குரூப் 4க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் தான் கேட்பாங்க. 12th 11th 12th வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க. தவிர குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தான் நல்லா கேட்பாங்க. அதனால் 10th ஸ்டாண்டர்ட் ஜிகேல போட்டிருப்பாங்க 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அந்த லெவலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா நம்ம தேடி பார்த்தாலுமே ஒரு 10 எக்ஸாம் கூட வராது, 10 கூட வராது. நான் சொல்கிறது 2019 இப்போ வரையும் பார்த்தாலே 10 தான் வரும் குரூப் 4 தரத்தில். 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அந்த 10 ப்ரீவியஸ் கொஸ்டின் படி எதுவும் பார்த்து நான் கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ வந்து அதை மட்டும் பார்த்தாலே ஜிஎஸ்க்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் போதும். தேவையில்லாமல் டிகிரி லெவல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க வேண்டிய முறை. நான் இன்னொன்று செஞ்சுருக்கேன். எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா கொஸ்டின் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்மளே ரிப்பீட்டடாக ஆகும். சரிங்களா? ரிப்பீட்டடாக வந்து கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் டிஎம்எஸ் எப்பவுமே கேட்பாங்க. அதே டயத்தில் கொஸ்டின் பார்த்தா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்படிலாம் கொஸ்டின் இருக்குமான்னு நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்காம போனால் பாஸ் ஆக மாட்டா ஆகலாம். பட் 95% ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தா நல்ல மார்க்கில் ஸ்கோர் பண்ணலாம். நம்ம வந்து ஈஸியாக பாஸ் ஆகலாம். அதான் உண்மை. சரிங்களா? இப்போ நான் 49 ரேங்க் வாங்கிக்க அப்படின்னா காரணம் என்னென்னா நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தா நான் நம்புகிறேன். ஸோ வந்து பார்த்துக்கோங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். பாருங்கள், நம்மளுடைய அகாடமியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் என்பது நாளையிலேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி படிங்க. ஒரு 50 கொஸ்டின் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 4 ஆப்ஷனுக்கான எக்ஸ்பிளேஷனோட ஒரு வீடியோ வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது. டெய்லி வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் வரும். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல மார்க்கில் வந்து உங்களுக்கு பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.